Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான World Finest Assassination Gets Reincarnated in Another World Season 1 Episode 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். ஸ்லைம் அனிமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த அனிமேவும் இருக்கும். அது போக இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கிறதுனால கதை சும்மா வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The World Finest Assassin Gets Reincarnated in Another World Season 1 Episode 1. கதையோட ஸ்டார்டிங்லயே நமக்கு ஒரு இடத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு பொண்ணு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கா. மேடம் நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மேக்கப் போடுற பொண்ணு சொல்லவோ, நானும் அதை தான் ஆசைப்படுறேன், நான் அழகா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழறா. அந்த பொண்ணோட கையில வழங்கு மாட்டி வச்சிருக்காங்க. இப்ப இன்னொரு பொண்ணை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பெரிய பெரிய ஆளுங்களா இருக்க மாதிரி தெரியுது. இதுதான் ஐட்டம் நம்பர் 6. நேச்சுரல் பிளாண்ட் ஹேர், கிரே கலர் ஐஸ், உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த அழகான பொண்ணோட விலை 4 மில்லியன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணவோ 5 மில்லியன் 6 மில்லியன் ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன இந்த பொண்ணுக்கு வெறும் 5 மில்லியன்ல ஸ்டார்ட் பண்றீங்க? இவ்வளவு சீப்பாலாம் இந்த அழகான பொண்ணை என்னால விற்க முடியாது. இதுக்காகவா மணிக்கிட்ட அவங்க வில்லேஜ் கொளுத்தி வில்லேஜ்ல இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணி சாவடிச்சுட்டு அங்க இருக்கிற அழகான பொண்ணுங்களை நான் ஆப்ஷனுக்கு எடுத்துட்டு வரேன். அதிக காசுக்கு போக்கலன்னா இவ்வளவு நானே வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு லேடி சொல்றா. இங்க உள்ள இருக்கிற பொண்ணு அழுதுட்டு இருக்கா. எனக்கு இதுல விருப்பமே இல்லை, எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அளவு. அப்படின்னா நீ அழாத, ஏன்னா அந்த அழக முகத்தோட அவங்க அம்மா பார்த்தா வருத்தப்படுவாங்க அப்படின்னு ஒரு சில்வர் ஹேர் வச்சிருக்க பொண்ணு சொல்லிட்டு இப்ப அடுத்தது அவ்வளவுதான் ஆக்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. இதுதான் ஐட்டம் நம்பர் 7. சில்வர் ஹேர், ப்ளூ கலர் ஐஸ், உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல, இவளோட ஸ்டார்டிங் விலை 10 மில்லியன் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். எல்லாருமே போட்டு அவளை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க தான், பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதுவே நான் இவங்களை கொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மேஜிக் யூஸ் பண்ணி அந்த போட்டை கழட்டிட்டு மேஜிக்லயே ஒரு கண்ணை வர வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கா. வெளியே ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்கிற காட் போகவோ உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மெய்ட் வந்துட்டு அவங்களை அடிச்சு போடுறா. நீங்க இந்த வேலையை விருப்பம் இல்லாம பாத்தீங்கன்னா நான் உங்களை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மெய்ட் சொல்லவா அவனுங்க கத்தியே தூக்காம இப்ப எனக்கு உங்களை கொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வேற லெவல்ல அடிச்சு போடுறா. அவங்க கிட்ட இருந்து சாவியை வாங்கி கொடுத்து மத்த எல்லாரையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறா. இந்த ஆக்ஷனை நடத்துற அந்த லேடி காட்ஸ் சீக்கிரமா கூட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப பார்த்தா இன்னொருத்த வந்து அந்த மேஜிக் யூஸ் பண்ற பொண்ணையும் அட்டாக் பண்றான். அவனும் ஒரு மேஜிக் யூசர் அப்படிங்கறத இவ ஸ்கேன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா. மேஜிக்ல யூஸ் ஆகுற ஒரு கன்னை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சுத்தி வளைச்சிட்டாங்க. நான் என்னோட சாண்டை கிரியேட் பண்ற வரைக்கும் நீ மத்த எல்லாரையும் சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் கலர் ஹேர் பண்ண வந்துட்டு ஒரு சாண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த சாண்டை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சிருக்கா. பிரதர் அவங்க நமக்கு சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க தப்பான பிசினஸ் தான் பண்றாங்கன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவோ, கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காமாக அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பையன் சொல்றான். இவங்க அதிகமான தொட்டு சம்பாதிக்கும் போது இவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னு சொல்லி தான் நான் இதுல இறங்கினேன். அப்பாவி மக்கள் இருக்கிற வில்லேஜ் அட்டாக் பண்ணி அதுல இருக்கிற அழகான பொண்ணுங்களை மட்டும் வந்து ஆப்ஷன்ல விட்டு தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாகாங்கிற பொண்ணு சொல்லவோ, டியாவையும் டாட்டேவையும் அனுப்புனது நமக்கு வேலை ரொம்பவும் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. நிறைய அப்பாவி பொண்ணுங்களை நம்ம பாதிக்க விடாம தடுத்துட்டோம். ஹியூமன் டிராபிகிங் பண்றதுதான் இருக்கிறதுலே என்ன பொறுத்தளவு ஒரு பெரிய தப்பு. ஹவுஸ் ஆஃப் டூ பொறுத்தளவுக்கு இவங்களை எல்லாம் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இப்ப அப்படியே அந்த பையனோட ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. வயசான ஒரு ஆளு அங்க இருக்கிற நிறைய பேரை போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அவர் ஒரு அசாசி. நம்ம கூட இருக்கிற பொண்ணு வந்துட்டு டார்கெட் 30 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கு, சுட்டுட்டீங்க, அடுத்து 20 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஒருத்த மட்டும் காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். காருக்கு பின்னாடி போய் அவன் வெளியே போறான்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு பின்னாடி இருக்கிறவனையும் அசால்ட்டா அவன் போட்டு தள்ளிட்டு கிளம்புறான். சார் ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களை அப்படியே உயிரோட விட்டோம்னா அந்த மாஃபியா கண்டினியூ ஆகுமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நமக்கு ஆர்கனைசேஷன் சொன்னவங்களை மட்டும் தான் நம்ம சொல்லணும். கரெக்டா 6 பேர் தான் அவங்க கொல்ல சொன்னாங்க, நம்ம கொண்டாச்சு. நம்ம ஒன்னும் ஹீரோஸ் கிடையாது, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நம்ம எல்லாம் கொலைக்காரங்க, அசாசின். ஆர்கனைசேஷன் அந்த மாஃபியாவை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவங்க நம்ம கிட்ட அதை தான் வேலையா கொடுத்திருப்பாங்க. அந்த 6 பேரையும் கொல்ல சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அந்த மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம ஆர்கனைசேஷனோட ஆளுங்களே கூட அண்டர் கவர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு ஒரு ட்ரோன் இவங்களை ஃபாலோ பண்ணுது. இந்த ட்ரோன் எப்படி நம்மள கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வயசான அசாசின் வந்துட்டு ஃபாஸ்டா வேன ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். நான் சொல்றதை மட்டும் செய், என்ன ஏதுலாம் கேட்காத அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணுட்டு சொல்றான். இப்ப ஏட்டாலியும் ஆளுங்க வராங்க, பின்னாடி ஆளுங்க வராங்க. அது போக மேல ட்ரோன்ல இருந்து வர துரத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட வேன்ல இருந்து ஷூட் பண்ணவோ பதிலுக்கு இவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த வேனே துண்டு துண்டா வெடிச்சு சேருது. இப்ப அப்படியே நமக்கு ரீவைண்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. அந்த ட்ரோன்ல தெர்மல் கேமரா இருக்கு. நம்ம வண்டியோட லைட் ஆஃப் பண்ணாலும் நம்ம எங்க இருக்கோம்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு கன் எடுத்து அதை ட்ரிகர் பண்ற மாதிரி வை, இந்த வண்டி குடுங்கறதுல அது ஆட்டோமேட்டிக்கா ஷூட் பண்ணும். நம்ம ஷூட் பண்ணா அவங்களும் பதிலுக்கு ஷூட் பண்ணுவாங்க. நம்ம ஷூட் பண்ற அது போக வண்டியோட லைட் ஆன்ல இருக்குன்றதுனால நம்ம வண்டியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை நம்ம மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இப்ப வேனை விட்டு வெளியே குதிச்சாலும் அவங்க நம்மள பார்க்க மாட்டாங்க, ஏன்னா வண்டி மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நமக்கு மட்டும் லக் இருந்துச்சுன்னா நான் ஊத்தி வச்ச பெட்ரோல்ல ஏதாச்சும் ஃபயர் ஆச்சுன்னா கண்டிப்பா அது வெடிச்சிரும், நம்ம இறந்துட்டோம் எல்லாரும் நம்பி திரும்ப போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சோ இப்படிதான் அந்த வேன் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் தள்ளியே வெளியே குதிச்சிட்டாங்க. அந்த வேன்ல இருந்து வெளியே குதிக்கும் போது கூட இருக்கிற பொண்ணோட கால்ல அடிபட்டிருக்கு. சரின்னு அந்த ஆளு இப்ப ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. சார் அவங்க எல்லாருமே இப்ப கிளம்பிட்டாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கூட இருக்க பொண்ணு கேட்கவும், நாளைக்கு பகல் வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம், ஏன்னா அந்த ட்ரோன்ல தெர்மல் கேமரா இருக்கு, நம்ம பாடியோட டெம்பரேச்சரை வச்சு அதை கண்டுபிடிச்சிரும். பகல் வந்துடுச்சுன்னா வெயில் அடிச்சு இந்த இடமே சூடாகும், நம்ம பாடி டெம்பரேச்சரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் இப்ப நைட் அங்கேயே தங்குறாங்க. ஆமா சார் நீங்க எதனால அசாசின் ஆனீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நான் பிறந்ததே அந்த ஆர்கனைசேஷன்ல தான் பிறந்தேன், அவங்க என்ன ஒரு அசாசினாவே தான் ட்ரைனிங் பண்ணி வளர்த்தாங்க, எனக்கும் அதை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது
தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க அசாசினா இல்லாம வேற ஏதாச்சும் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், அந்த ஆர்கனைசேஷன் தான் எனக்கு எல்லாமே, நான் அங்கேயே தான் வளர்ந்தங்கிறதுனால எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவும், உங்களுக்கு கொலை பண்றது வருத்தமாவே இல்லையா, உங்களுக்கு எமோஷன்ஸே கிடையாது, நீங்க என்ன மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், ஒரு அசாசினுக்கு எப்பவும் எமோஷன்ஸே இருக்க கூடாது, ஏன்னா அது மத்தவங்களை கொல்றதுக்கு தடையா இருக்கும். ஆனா அது எல்லாமே இந்த மிஷனோட முடிஞ்சது, ஏன்னா இதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன்ல என்ன ரிட்டையர் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க இஷ்டப்பட்டதை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், இல்ல ஆர்கனைசேஷன்ல ஒரு நிஞ்சா ஸ்கூலுக்கு என்ன ட்ரெயினரா போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அசாசின் ட்ரைனிங் கொடுக்கணும், அதோட பிராக்டிஸ்க்கு தான் உன்ன மாதிரி ஒரு முட்டாளை என் கூட அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லவும், நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது, எங்க கிளாஸ்லயே நான் தான் டாப் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்படின்னா உங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ஒரு பெரிய முட்டாளா இருக்கணும், அதனாலதான் நீ டாப்ல இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டே இருக்கும்போது டக்குனு அவ மேல கண்ணத்துக்கு நீட்டுறான். இது என்னது அப்படின்னு அவன் கேட்கவும், இது என்னோட கண்டா அப்படின்னு அவ சொல்றா. அப்ப எப்படி இது என் கைக்கு வந்துச்சு, உன்னோட ட்ரைனிங்கோட ஃபர்ஸ்ட் லெசனே என்னது, யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிறது தானே, நீ எதுக்காக என் மேல நம்பிக்கை வச்ச, ஆர்கனைசேஷன்ல இந்த மிஷனை நான் முடிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு எவிடன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லி உன்னை போட்டு தள்ள சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவ சொல்லவும், அவ அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவன் கேட்கவும், என்னோட ஹிப்ஸை டர்ன் பண்ணி கன் பாயிண்ட்ல இருந்து தப்பிச்சு எதிரியை அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவ சொல்லவும், அப்ப நீ இன்னும் எதுக்காக அதை பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருக்க, நான் உன்னை ஷூட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா, இதனாலதான் சொன்னேன் நான் உன்னை ஒரு முட்டாள்னு அப்படின்னு சொல்லி அவளோட கண்ணை அவகிட்டே கொடுத்துட்டு போறான். சரி தூங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், அவ நம்ம ஹீரோ மலத்துக்கு கண்ணை நீட்டுறா. நான் உன்னை தூங்குன்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நான் உங்களை சுட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா ஷூட் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இல்ல நீ சுட மாட்டா அப்படின்னு நம்ம சொல்லவும், இல்ல கண்டிப்பா ஷூட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உன்னால சுட முடியாது, நான் கண்ணை வச்சு மிரட்டுற ஒருத்தர்கிட்ட அப்படியே கண்ணை கொடுப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட புல்லட்ஸ் எடுத்து காமிக்கிறான். நான் எப்பவும் யாரையும் நம்ப மாட்டேன், சரி வந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில ஆகவும் அவங்களோட மெயின் இடத்துக்கு அவங்க போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து அவன் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். உங்க கூட வந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா இதோட என்னோட மிஷன் முடிஞ்சது, நான் ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபேக்கான பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் ரெடியா இருக்கு, நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வேற வேற ஃபேக்கான பேர்ல வந்து பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மிஷனை முடிச்சுட்டு அமெரிக்கால இருந்து டோக்கியோக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோன் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்ப திடீர்னு பார்த்தா அந்த ஃபிளைட் அதிர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க அந்த பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டதா நியூஸ்ல எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. நான் ஃபர்ஸ்டே சந்தேகப்பட்டேன், இது எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் தான் பண்றாங்க, ஏன்னா அவங்களால தான் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் ஈஸியா பண்ண முடியும். ஆர்கனைசேஷன் சொன்ன வேலையை நான் பக்காவா முடிச்சிட்டேன், ஆனாலுமே அவங்க எதுக்காக என்ன கொல்ல நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உன்னை என் கூட அனுப்பி வச்சதுக்கு காரணமே அவங்க என்ன போட்டு தள்ளுறதுக்காக தான். இந்த பொண்ணை நான் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நைட் லேட் ஆகி பகல்ல அந்த இடத்துல இருந்து வந்தேன். இது எல்லாத்தையும் அவங்க பிளான் பண்ணி தான் அப்ப பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பைலட் ரூம்குள்ள போய் பாக்குறா. பைலட் ரெண்டு பேரையுமே அவங்க அட்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு சாதாரண ஆளை கொல்றதுக்கு அவங்க எதுக்காக இவ்வளவு பெரிய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேரை நான் கொண்டிருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் நானும் இறந்து போவேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு விஐபியை கொல்ற லெவலுக்கு ஒரு பெரிய வீட்டை இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே இப்ப இறந்து போறான். ஆனாலுமே அவனுக்கு வருத்தமா இருக்கு. ஆர்கனைசேஷன் எது சொன்னாலும் நான் இது நாள் வரைக்கும் அதை பக்காவா செஞ்சு முடிச்சிருக்கேன். நான் அவங்களுக்கு நன்றி விசுவாசமா தான் இருந்திருக்கேன். அவங்க என்ன சாக சொன்னா கூட நான் இறந்து போயிருப்பேன், ஆனா அப்படி இருந்துமே கூட அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி ஆகவும், இப்ப யாரோ ஒருத்தங்க அவனை கையை பிடிச்சு தூக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்ப கண்மணிச்சு பார்த்துட்டு நான் என்ன கனவு கண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும், நீதான் உலகத்தோட சிறந்த அசாசின், ஆனா உன்னையவே அவங்க அசாசினேஷன் பண்ணிட்டாங்க, இது என்னங்கறத எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நீ இறந்து போனதுக்கு அப்புறமா உன்னோட சோலை நான் இங்க சமன் பண்ணிருக்கேன், நீ என்ன காடஸ்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்ன எதுக்காக சமன் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் அவங்க அழிச்சு வேற ஒருத்தனா நீ போறப்ப கியோ கியோன்னு அழுதுகிட்டே நீ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா இப்ப இருக்கிற நான் இறந்து போயிருவேன் அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஆல்ரெடி இறந்து போனதுனாலதான் இங்க வரவே செஞ்சிருக்க, உனக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, உன்னை நான் வேற ஒரு உலகத்துல பறக்க வைப்பேன், அதுவும் இதே மெமரிஸோட அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்படின்னா அது கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற என்னோட லைஃபை நான் கண்டினியூ பண்ற மாதிரி. சரி ஓகே, நான் யாரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் உன்னை கொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் கேட்கவும், நான் ஒரு அசாசின், என்ன வேற எதுக்காக கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், பரவாயில்ல சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டேன், நீ அடுத்ததா பறக்க போற ஒரு உலகம் ஸ்வாடும் மேஜிக்கும் நிறைஞ்சதா இருக்கும், அந்த உலகத்தோட ஹீரோவை தான் நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் சொல்றா. இந்த இடத்துல